பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹக்கிமின் நபியின் முஹம்மதின் அல் அமீன் வ அலிஹி வஸஹ்பி அஜ்மஈன் அம்மா பஅத். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் வாலிப பருவத்தை அடைந்த போது அவர்களுடைய பொறுப்பாளரான அசீஸுடைய மனைவியான ஜுலேஹால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரத்திற்காக அழைக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், கதவுகள் அனைத்தையுமே அடைத்து கொண்டு தன்னுடைய கணவர் அசீஸ் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண்மணி ஒப்பனை செய்து கொண்டு, அதாவது உடம்பு ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு ஒப்பனையெல்லாம் செய்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அழைக்கிறாங்க. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்கிட்ட சொல்கிறாங்க, கால மஅதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வா இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும், நிச்சயமாக என்னுடைய ரப்பு இருக்கிறாங்களே அவங்க எனக்கு நிறைய கண்ணியத்தை வழங்கி இருக்கிறாங்க. நான் என்னுடைய அதிபதிக்கு, அதாவது என்னுடைய ரப்புக்கு நான் இப்படி ஒரு துரோகத்தை, ஒரு இழி செயலை, ஒரு கேவலமான ஒரு செயலை, ஒரு துரோகத்தை நான் எப்படி செய்வேன். இன்னஹுல் லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அதாவது நிச்சயமாக அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 24வது வசனத்தில் லவ்லா அர்ரஹ புர்ஆன ரப்பி அப்படிங்கிற வசனம் வந்திருக்கும். அந்த அத்தாட்சி, அந்த ஆதாரம் என்னன்னு சொன்னால் தப்சீர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விபச்சாரத்திற்கு அழைத்த உடனே ஒரு செகண்டில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முன்னாடி அவர்களுடைய தந்தையுடைய உருவம் காட்டப்பட்டது என்று, ஒரு சில பதிவுகளில் அந்த அசீஸ் அவங்களுடைய அந்த நிழலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களுடைய தந்தையுடைய உருவத்தை பார்த்த உடனே டக்குன்னு அவங்க தன்னுடைய கல்பை அடக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் உள்ளது. இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்றும் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உள்ளது. இப்போது ஜுலேஹால் அப்படிங்கிற பெண்ணு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் அனைத்தையுமே அடைத்து விட்ட பிறகுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட தவறாக நடந்து கொள்ள முயன்றார்கள். சூரா யூசுப் 25வது வசனம், வஸ்தபக்கல் பாபா, அதாவது இருவருமே அந்த வாசலுக்கு முயன்றார்கள் அப்படின்னு வந்திருக்குது. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று அவங்க அந்த கதவை நோக்கி ஓடுறாங்க. இப்போது அந்த பெண்ணு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள துரத்திட்டு பின்னாடியே ஓடி வராங்க. வகத்தத் கமீஸஹு மின் துபுரின், அதாவது அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டையை கிழிக்கிறாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்திலிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பின்னாடியே துரத்துறாங்க. இப்போ அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டையுடைய அந்த பின்புறத்தை பிடிச்சு இழுக்கிறாங்க. அதில் அந்த சட்டை கிழிக்கப்படுது. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படியோ கதவு கிட்ட ரீச் பண்ணி அந்த கதவை திறக்கிறாங்க. வ அல்ஃபயா சையதஹா லதல் பாப், இப்போ அந்த கதவு திறக்கப்பட்ட உடனே அந்த வாசல் கிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அதிபதி, அதாவது அந்த ஜுலேஹால் அப்படிங்கிற பெண்ணுடைய கணவர் அந்த இடத்துல நிற்கிறத 2 பேருமே பார்க்குறாங்க. இப்போ அந்த கணவரும் 2 பேரை பார்த்துட்டாங்க. இப்போ அந்த பெண்ணு கை களவுமா தன்னுடைய கணவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அதனால் அந்த பெண் ஒரு மிகப்பெரிய அவதூறை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது சொல்கிறாங்க. காலத் மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஅன் இல்லா அன் யுஸ்ஜன அவ் அதாபுன் அதீம், அதாவது அந்த ஜுலேஹால் அப்படிங்கிற பெண் அவங்களுடைய கணவரான அசீஸ்ட சொல்கிறாங்க, உம்முடைய மனைவியிடம் தீய நோக்கத்துடன் நடந்து கொள்ள முயன்றவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், அதாவது அவர்களை சிறையில் அடைப்பதையோ இல்லாட்டி கடுமையான வேதனையில் ஆழ்த்துவதையோ தவிர வேற என்ன தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பெண் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, என்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான், நான் எந்த தவறுமே பண்ணலை. நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க போகிறீங்களா இல்லாட்டி கடுமையான வேதனை கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்படி அநியாயமாக ஜுலேஹால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது பழிய போட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க 26வது வசனத்தில், கால ஹிய ராவதத்னி அன் நஃப்ஸி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் எந்த தவறுமே பண்ணல, இவங்க தான் என்னை தவறான வழிக்கு அழைத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அசீஸுக்கு 2 பேர்த்துல யாரை நம்புறதுன்னு தெரியல. அந்நேரம் பார்த்து வ ஷஹித ஷாஹிதுன் மின் அஹ்லிஹா, அதாவது அவருடைய குடும்பத்தில் இருந்து ஒருவர் சாட்சி சொல்கிறாங்க. இன்கான கமீசுஹு குத்த மின் குபலின் ஃபசதகத் வஹுவ மினல் காதிபீன், அதாவது அவங்க என்ன சாட்சி சொல்கிறாங்கன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்மணி சொல்கிறது தான் உண்மை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்கிறது பொய். அடுத்து வைன்கான கமீசுஹு குத்த மின் துபுரின், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் ஃபகத்தபத் வஹுவ மினஸ் சாதிகீன், அதாவது உங்கள் மனைவி பொய் சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை முன்புறம் கிழிக்கப்பட்டிருந்தால் உங்கள் மனைவி உண்மையை தான் சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொய் சொல்லியிருக்கிறாங்க.
அதே நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டை பின்புறத்தில் கிழிக்கப்பட்டிருந்தால் உங்கள் மனைவி பொய் சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உண்மை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை ரேவிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு ஆணுடைய முன்பக்கம் கிழிந்திருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த பெண்மணி அவங்கள தள்ளி விட ட்ரை பண்ணுவாங்க, அப்போ அந்த சட்டை கிழியும். இதுவே ஒரு பெண் ஒரு ஆணை ரேவிஷ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய பின்பக்கம் தான் கிழிஞ்சிருக்கும். அப்படிங்கிறத ஒரு லாஜிக்கை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அசீஸுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இதன் மூலமாக கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபலம்மா ரஅ கமீஸஹு குத்த மின் துபரின். இந்த ஐடியாவை கேட்ட உடனே அவர்களுடைய கணவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சட்டையை பார்க்குறாங்க. அது பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தது. அப்படி பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்ததை அந்த கணவர் அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, கால இன்னஹு மின் கைதி குன்ன இன்னஹு கைத குன்ன அதீம். அந்த கணவர் அசீஸ் சுலைகால் அவங்கள பார்த்துட்டு சொல்கிறாங்க, நிச்சயமாக இது பெண்களாகிய உங்களுடைய சூழ்ச்சி தான், உண்மையிலேயே இந்த சூழ்ச்சியிலே மிகவும் அபாயமான சூழ்ச்சி உங்களுடைய சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும்பும். அதாவது இந்த சுலேஹால் அப்படிங்கிற பெண்ணு அவங்களுடைய கணவருக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. நியாயப்படி பார்த்தா இந்த மாதிரி செயலுக்கெல்லாம் கணவர்மார்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைச்சர் இதற்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுலே பெண்களுடைய சூழ்ச்சி தான் பெரிய சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. அதற்கு என்ன காரணம்னு சொன்னால் வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தி இப்னு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லா அவங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க. அந்த அமைச்சருடைய துணைவி இருக்கிறாங்களே அந்த சுலேஹால், அவங்க யாருன்னு சொன்னால் எகிப்து நாட்டுடைய அரசன் ரய்யான் பின் வலீத் அவங்களுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அசீஸு கோவப்பட்டுட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அடிச்சிருந்தாலோ இல்லை கொலை பண்ணியிருந்தாலோ அது நிச்சயமாக இந்த அமைச்சருக்கு தான் பேக் ஃபயர் ஆகிருக்கும். நிறைய வரலாற்று செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் முடிக்கிறாங்க, அதில் அந்த பெண் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அதுவே அந்த ஆண் ரொம்ப கம்மியான அந்தஸ்தில் இருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்ணிட்ட அதிகமான பவர் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணு தவறு செய்வதற்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம தவறு செஞ்சாலும் நம்ம கணவரால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவம். அதே சூழ்நிலை தான் இங்கேயும் இருந்துச்சு. இந்த சுலேஹால் அப்படிங்கிற பெண் இந்த எகிப்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரய்யானுடைய சகோதரி. அதே போன்று இந்த அசீஸுடைய குடும்பத்திலிருந்து, அதாவது இந்த 2 பேர்த்துல யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்களே அவங்க யாருன்னு சொன்னா ஹிலால் பின் யாசேப் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்றாங்க. அதே போன்று ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா, அதே போன்று ஜெயித் பின் ஜுபைர் ரஹ்மஹுல்லா அவங்க, அதே போன்று இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லா இவங்க எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஐடியா கொடுத்த நபர் யாருன்னு சொன்னா ஒரு தொட்டிலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை, ஒரு சிறுவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இக்ரிமா ரஹ்மஹுல்லா, முஜாஹித் ரஹ்மஹுல்லா, அல் ஹசன் ரஹ்மஹுல்லா, கதாதா ரஹ்மஹுல்லா, சுய்தி ரஹ்மஹுல்லா, அதே போன்ற முகமது பின் இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லா, ஜெயித் பின் அஸ்லம் ரஹ்மஹுல்லா இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த கருத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க. அது என்னன்னா இந்த சாட்சி சொன்ன இந்த ஐடியா கொடுத்தது ஒரு மனிதர் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு வளர்ந்த மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். நிச்சயமாக இந்த செய்தியில எது உண்மை என்று அல்லாஹ்வே அறிந்தவன், நீங்களோ நாமளோ அறிய மாட்டோம். அதே போன்ற நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தாலா உருவாக்கிய நிழலை தவிர வேற எந்த நிழலுமே அந்த இடத்துல இருக்காது. அந்த சமயத்தில் அல்லாஹு தாலா 7 பேருக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா அந்த அர்ஷினுடைய அந்த நிழலை வழங்குவான். அதில் ஒன்று நீதியை நிலைநாட்டிய அரசன், இன்னொன்று தனிமையில் அல்லாஹு தாலாவை நினைத்து கண்ணீர் சிந்துபவர், மூன்றாவது தன்னுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் பள்ளிவாசலிலேயே கழித்து கொண்டிருப்பவர், நான்காவது அல்லாஹு தாலாவிற்காக நேசித்து ஒன்று கூடி அவனுக்காகவே பிரிந்து சென்ற ஒரு நபர், ஐந்தாவது ரகசியமாக தர்மம் செய்து கொண்டிருக்கும் நபர், ஆறாவது இளமை பருவத்தில் அல்லாஹு தாலாவுடைய தீனிற்காக உழைக்கக்கூடிய அந்த நபர், ஏழாவதாக ஒரு அழகான ஒரு சிறந்த குலத்தில் இருந்து ஒரு பெண் தன்னை விபச்சாரத்துக்கு அழைக்கிறாங்க, அப்போ அல்லாஹு தாலாவை அஞ்சி அதிலிருந்து ஒதுங்கி கொள்ளக்கூடிய அந்த நபருக்கு, இந்த 7 பேருக்கு அல்லாஹு தாலா அர்ஷினுடைய அந்த நிழலை வழங்குவான். இந்த செய்தியை இமாம் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா அவங்க சொல்லிட்டு, ஒரு சிறந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அழகுமிக்க ஒரு பெண்மணி தன்னை விபச்சாரத்துக்கு அழைக்கிறாங்க. அந்த சமயத்திலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால மஆத் அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அல்லாஹு தாலாவை அஞ்சுகிறேன் அப்படின்னு. இந்த 7வது பண்பு, இந்த உயர்ந்த பண்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட உள்ளதுன்னு இமாம் இப்னு கசீர் ரஹ்மஹுல்லா தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க.